வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு சிங்கள டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு செய்ய போகிற பிலா கொட்டை கறி. இது சிங்களத்தில் சொல்லுவாங்க கொஸ் அட்ட கல்லுப்போல் மாலுவண்டு. நான் பாவிக்கிற சிங்களீஸ் தூள். இந்த தூளோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மேலே இப்போ ஒரு லிங்க் போகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிலா கொட்டை கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரேன். 25 பிலா விதை கழுவி வச்சிருக்கேன். கோதோடையே இதை இதுக்குள்ள போட்டு அவிய விடணும். நல்லா அவிய விடணும். மூடிட்டு அவிய விடுவோம். சரியா முள்ளுக்கரண்டியால் அப்படி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சிட்டு அந்த மாதிரி தெரியும். அப்படி முள்ளுக்கரண்டி உள்ள போகணுன்னு சொன்னால் இது அவிஞ்சிட்டு. பிலா விதையை அவிச்சு நான் சிலதில் இந்த இப்படி வடித்து வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இது ஒரு உரலில் இல்லாட்டிக்கு ஒரு கரண்டியால் ஜஸ்ட் ஒரு தட்டு கொடுக்கணும். அப்போ இப்படி நாங்கள் அவங்க செய்கிற சிங்களி சாக்கள் இந்த கறி ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் அப்போ தான் அந்த அவியைக்கு இருக்கிற ஸ்பைசஸ் குழம்பெல்லாம் நல்ல உள்ளுக்கு போய் சேர்ந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்படி இந்த கோதோடைய போட்டு தான் இந்த கறி சமைக்கிறது. தட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் போட்டுக்கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ இருக்குது. இந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு இதை வறுக்கணும். நாங்கள் இதுக்கு ஒரு 8 பிளாக் பெப்பர் சீட் மிளகு 8 மிளகு போட்டு இதையும் சேர்த்து வறுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரையும் இதை வறுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டேன். இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டித்தாரேன். வறுக்கிறதுக்கு தேங்காய் பூ சின்ன உரலில் போட்டு நல்லா இடிக்க போகிறேன். பேஸ்ட்டாக இடிக்கணும். இது நல்லா பேஸ்டாக்கி வச்சுருக்கிறேன். இப்படி ஒரு போலை மாதிரி ஒரு டீ பிரம்பா எடுத்து வையுங்கோ. இதை நான் பிரம்பா எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விடுங்க இந்த தாச்சியில். இதில் 3 டீஸ்பூன் Thuna Paha இருக்குது. இது ஏற்கனவே இந்த தூள் நான் செய்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது சிங்கிள் ஆக்கள் பாய்க்கிற தூள். இதை இதில் போட்டு இந்த எண்ணெயோட போட்டு கொஞ்சம் வறுக்கணும். Thuna Paha முதலே எண்ணெயில் போட்டு பொரிய வைக்கிறதுக்கு காரணம் இந்த கறி நல்ல டார்க்காக வரும், டார்க் கலராக வரும். இதில் 1 நிமிஷம் அப்படி இது கொஞ்சம் அந்த Thuna Paha போட்டுட்டு கொஞ்சம் பொரிய விடணும். 1 மினிட் ஆகிட்டுது. பாதி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் 3 பெரிய பச்சை மிளகாய் வெட்டி இருக்குது. 10 உள்ளி வெட்டி வச்சுருக்கேன். என்ன சொன்னால் பிலா கொட்டை தெரியுமா பைட்டு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் கூடத்தான் இதுக்கு போடுறது. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் 2 பீஸ் ரம்பை, கொஞ்சம் கிளறி போட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேருங்கோ. கொஞ்சம் வதங்க விடுவோம். இதை 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் இருக்குது, பிளெயின் மிளகாத்தூள். உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னால் கூட போடலாம். தேவையான அளவு உப்பு. திக்காக புளிஞ்சு வச்சு தேங்காய் பால், முதல் பால் இது 1 கப் இருக்குது. இதில் 1.5 கப் 2ஆம் பால் இருக்குது. இடித்து வச்ச தேங்காய் வறுத்த இது இருக்குது, அந்த பேஸ்ட் இருக்குது. இந்த கூடையும் சேர்த்து இதோட போடுங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பிலா விதையை போடுங்க. இதை நாங்கள் மூடி போட்டு நல்லா இதை அவிய விடணும். ஒரு 20-25 நிமிஷமாக அவிய விடணும் மீடியம் ஹீட்டில். என்னென்னு சொன்னால் அப்போ தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஊறி இந்த ஜாக்ஃப்ரூட்டில் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் விட்டு அவிய விட போகிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் தான் இப்போ கொதிச்சோன்னு இருக்குது. இப்போ திறந்து ஒரு கிளறி விடுங்க. மூடி போட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் அவிய விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. ஓகே, இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக 20 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இது அவிய விட்டேன். நான் திக்காக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். ஆனால் இது எனக்கு இது காணும் இந்த கிரேவி.
ஓகே, இது முடிஞ்சுது. 20 நிமிஷம் ஆயிடுது. படப்பணி காட்டிட்டு இந்த பிலா கறியெல்லாம் செய்து முடிஞ்சுது. இதுதான் இந்த சிங்களாக்கள் செய்கிற பிலா கறி. இது வந்து சிங்களாக்கள் சொல்லுவாங்க கொஸ் அட்ட கலுப்பொல் மாலுவண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிலாக்கட்டு கறியெல்லாம் செய்து முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல்ல? கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து கீழே கூட காமெண்ட்ஸில் விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.